Good morning students. Now we are going to see Unit 5 Prose Convocational Address by Dr. Arinjar Annadurai. Graduates of the year, I wish you all a prosperous future, for after all the immediate concern of every individual graduates or non-graduates is to acquire the means for the decent living. ஸோ அண்ணாதுரை வந்து அவருடைய ஸ்பீச் இதுக்கு முன்னாடி சொன்னாலே அதனுடைய கண்டினியூவேஷன் சொல்றாரு. கிராஜுவேட்ஸ் ஆஃப் த இயர், இந்த இயர்ல கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகளா வரப்போற எல்லாருமே வந்து ஒரு ப்ராஸ்பரஸான வளமான ஒரு ஃபியூச்சர் உங்க எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் ஆஃப்டர் ஆல் த இமிடியேட் கன்சர்ன்ஸ் ஆஃப் த எவ்ரி இண்டிவிஜுவல், எல்லா இண்டிவிஜுவல் கிராஜுவேட்ஸ் ஆர் நான் கிராஜுவேட்ஸ், இப்போ கிராஜுவேட்ஸா இருந்தாலும் சரி அப்படி இல்லைனாலும் சரி, இஸ் டு அக்வயர் த மீன்ஸ் ஃபார் த டீசன்ட் லைஃப். அவங்க எல்லாருமே விஷ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு டீசன்டான லைஃபுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. That is the first motivation for all human activities and no one can ignore it, but that ought not to be the sole objective. Something higher and nobler than mere individual material advancement is expected of you, for remembering that is university education is the privilege that you enjoyed, for which you are the deeply indebted to the community of which you are the member. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். அதுதான் வந்து ஹியூமனுக்கு வர ஃபர்ஸ்ட் ஒரு டீசென்டான ஒரு லைஃப் லீவ் பண்ணோம் அப்படின்றது போத் கிராஜுவேட்டட் அண்ட் நான் கிராஜுவேட்டட் பீப்புள்ஸ்க்கு வர ஒரு தாட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வர மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் இது மட்டும் அதை வந்து யாரும் no one can ignore it, யாருமே அதை வந்து வேணாம் அப்படின்னு தள்ளிடுவோ அதை வந்து புறக்கணிச்சிருவோ கூடாது அப்படின்னு சொல்றாரு. பட் தட் ought not to be sole objective, அது மட்டுமே it is not only the goal அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமே வந்து நம்மளுடைய கோல் கிடையாது. சம்திங் ஹையர் அண்ட் நோபலர், அதை விட நோபலராகவும் ஹையராகவும் the very individual material advancement is expecting for you, அதை விட எதிர்பார்க்கணும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க. For remembering that is university education the privilege that you enjoy, நீங்க யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ல என்ஜாய் பண்ற அந்த விஷயத்தை நீங்க எப்படி ரீபே பண்ண போறீங்க, நீங்க வந்து அதை ரீபே பண்றதுக்கான ஒரு மெம்பர், you are a member, நீங்க ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. Most of the money indeed for maintaining institutions of higher education come from the revenues collected from the community throughout the state, and the good proportions of the revenue comes from the tillers and the toilers. Men who did not enjoy is a privilege, men who willingly submit themselves to discomfort so that they can enable the next generation to lead the better life. So in the most of the money, நிறைய மணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்றதுக்காகவும் ஹையர் எஜுகேஷன் அதை கட்டுறதுக்காகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்காக தான் வந்து யூஸ் பண்றாங்க. ரெவென்யூ கலெக்டர்ஸ் ஃப்ரம் த கம்யூனிட்டி, இது எங்க இருந்து, ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் தென் குட் கார்பரேஷன், அதை விட அதிகமா இந்த மணிலாம் எப்படி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ். டில்லர்ஸ் அப்படின்னா வந்து இந்த பர்சன்ஸ் இந்த கிராப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தோம். அண்ட் தென் டாய்லர்ஸ் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இவங்க யாருமே அந்த ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ண போறவங்க கிடையாது. பட் இவங்க எதுக்காக தராங்க, சப்மிட் டு டிஸ்கம்ஃபோர்ட் ஆகாம எதுக்கு தராங்கன்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க தராங்க அப்படின்னு சொல்றாங்க. Graduates, may I ask you, how are you going to repay what is to be your contribution to the social chest on which you can draw so largely, unless you replenishing it richly, coming generation will find only an empty coffer. So now graduates அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றாரு. கிராஜுவேட்ஸ் அதாவது பட்டதாரிகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மே ஐ ஆஸ்க் யூ, நான் உங்ககிட்ட அதை கேட்கலாமா ஒரு கொஸ்டின், எப்படின்னா அவ்வியார் நீங்க எப்படி ரீபே பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கேட்கிட்டு வாட் இஸ் டு பி யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் செஸ்ட். சோஷியல் செஸ்ட் அப்படின்னா என்ன சொல்வோம்னா இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெரிய ட்ரெஷரியில இந்த ஒரு பெரிய ஒரு பாக்ஸ்ல நீங்க என்ன ரீபே பண்ண போறீங்க, உங்களுக்கு அவங்க கொடுத்தா லார்ஜா கொடுத்தாங்க இல்லையா, நீங்க என்ன ரீப்ளே பண்ணீங்க. ஒருவேளை நீங்க ரீஃபில் பண்ணாம ரிச்லியா நீங்க ரீஃபில் பண்ணாம போயிட்டீங்கன்னா coming generation will find only the empty coffer. சாதாரண ஒரு பெட்டி தான் வந்து அதை பார்த்துட்டு போவோம். அதுல வந்து எந்த விதமான ஒரு நல்லதுமே வந்து அவங்களுக்கு இருக்காது, எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு வச்சுட்டு போனாங்க இல்லையா, நீங்க என்னத்தை வச்சுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறார்.
Your superior education increases your responsibility to society and therefore the apart for along with your own individual advancement. Society has got the right to expect the adequate return from you, not so much in terms of money as in terms of service, in towing up society, in bringing light into the dark alley, sunshine into the digny place, solace into the affected, hope unto the disappointed, and a new life unto everyone. So in the superior education நீங்க கிராஜுவேட் ஆகி வர இந்த எஜுகேஷன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க வந்து சொசைட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பார்ட் ஃப்ரம் அலாங் வித் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட், உங்களுக்கான அந்த ஓன் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட்டை தவிர்த்து உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சொசைட்டிக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஒன்லி மணி, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மணி, மணி மட்டுமே கிடையாது, காசு தான் கொடுத்து நீங்க ரீபே பண்ணணும் அப்படின்றது கிடையாது. தே நீட் சர்வீஸ், சொசைட்டி நீட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்வீஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த டார்க் லெஸ்ல இருக்கவங்க அண்ட் தென் நம்ம வந்து நம்மளுடைய எஜுகேஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஆறுதல், சோலன்ஸ் மீன்ஸ் ஆறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆறுதலா இருக்கணும். அண்ட் தென் ஹோப்பே இல்லாதவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் டிப்ரெஸ் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஸ்ல இருந்து மீண்டு வராம இருக்கணும். அண்ட் நியூ லைஃப் அன்டு எவ்ரிஒன், எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை தரா மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் இருக்கணும். மணிக்காக மட்டும்தான் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதை தவிர்த்து இவ்வளோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஜுவேட்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Unless service is the outcome, the sermons become sweet nothing. As Jefferson stated, we must dream of an aristocracy of achievements arising out of a democracy of opportunities. So ஒருவேளை இந்த சர்வீஸ் வந்து அவுட்கம்மா வரல அப்படின்னா வந்து எங்களுடைய ஸ்பீச், இந்த மாரல் ஸ்பீச், செர்மான்ஸ் அப்படின்னா வந்து மாரல் ஸ்பீச் இல்ல ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாச்சும் பத்தி பேசுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட் நத்திங், ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் ஆயிடும், பிகமிங் ஸ்வீட் நத்திங்கா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. As Jefferson stated, ஜெஃபர்சன் வந்து அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ரொம்ப ஹை லெவல்ல திங்க் பண்ணணும், நம்மளுடைய ட்ரீம்ஸ் அரிஸ்டோக்ரசி ஆஃப் அச்சீவ்மெண்ட், அந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுல ஹை லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெமோக்ரசி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சோ நம்மளுடைய ட்ரீம்ஸும் ஹை லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு ஜெஃபர்சன் சொல்லியிருக்காரு. And when I seek your help and cooperation in the supreme task of serving society, please do not wink and smile and say it is all so easy to say. I am not unaware of the difficulties in the way, nor I am going to brush aside the influence of the environment on you. So நான் உங்ககிட்ட வந்து இந்த அறிவுரை சொல்றது, இதை வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, உங்களுடைய ஹெல்ப் அண்ட் கோஆபரேஷனை எதிர்பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு சுப்ரீம் டாஸ்க் ஆஃப் சர்விங் சொசைட்டி, ஒரு சொசைட்டிக்கு சர்வ் பண்ணும், இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ப்ளீஸ் நாட் ட்ரிங்க், இந்த கண்ணை சிமிட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நான் சொல்றது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடாதீங்க. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த டிஃபிகல்டிஸ் இன் த வே, நான் வந்து அதுல வந்து ஒரு அன்அவேரா வந்து இல்ல, நான் அவேரா தான் இருக்கேன், அதை பத்தி எனக்கு தெரியாத மாதிரி நான் வந்து இல்ல, அதனுடைய டிஃபிகல்டிஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாரு. Maybe the world in which you are to become the journey is one which will dim your hope, disturb your determination. You may come face to face with the unpleasant sight of a practice widely differing from the principles inculcated in you. You may find self-seekness enthroned and the patient workers declared, trying of all sorts, many stare at you, and every steps you talk will be a struggle. I admit the environment in search then that even people with the rebirth of optimism will be discouraged and forced to take to the path of ease and comfort. So maybe இந்த வேர்ல்ட் இருக்கு இல்லையா, இந்த வேர்ல்டு வந்து இந்த ஜேர்னில எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஜேர்னில ஒரு டிம்மான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ஹோப்பை டிம் ஆக்குற லெவலுக்கு கூட எது இருந்திருக்கும் அப்படின்னா இந்த சொசைட்டி இருந்திருக்கும். டிஸ்டர்ப் யுவர் டிட்டர்மினேஷன், உங்களுடைய டிட்டர்மினேஷனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கூட இருந்திருக்கும். நீங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு அன்பிளசன்டான விஷயத்தை நீங்க வந்து பாக்குற மாதிரி கூட இருந்திருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, யூ மே ஃபைண்ட் செல்ஃப் சீக்கர்னா நம்மளை பத்தியே வந்து சுயநலமா
இருப்பாங்க இல்லையா, செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை கூட நீங்க பாப்பீங்க. அவங்கலாம் வந்து என்த்ரோன்ட் அப்படின்னா நல்ல ஹை பொசிஷன் இருப்பாங்க. அப்புறம் பேஷியன்ஸ்லாம் நல்ல ஒரு இரக்கத்தோட நல்ல கரெக்டான ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாரும் டவுன்ல இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கூட நீங்க பாப்பீங்க. அண்ட் தென் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி பாப்பீங்க. ஐ அட்மிட் that the environment and search the even people reverse optimism will be discouraged and forced to take to the path of easy and comfort. ஆனா இந்த நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாரும் எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்னா, நம்ம சொசைட்டிக்கு ரீபே பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. எப்போ பிகினர்ஸ்ல இருக்காங்க, அட் த பிகினிங்ல அப்படி இருக்காங்க. ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கோட தான். ரீபர்ஸ்ட் அப்படின்னா வந்து ஹை லெவல்ல ரொம்பவே வந்து அதுல ஆர்வமா இருக்கிற லெவலுக்கு தான் இருக்காங்க. பட் அதுக்கப்புறமா வந்து அது மாறிடுது அப்படின்னு சொல்றாரு. But we should also realize that the continuous stream of men and women enduring with the spirit of service have been carrying on the service and have comfort rich benefits on humanity. ஆனா நம்ம ரியலைஸ் பண்ண எதை கண்டினியூவா அந்த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் men and women உடைய ஸ்ட்ரீம்ஸை நம்ம வந்து கண்டிப்பா ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணும் போதுதான் நமக்கு ஒரு கிஃப்டடா இருக்கும். என்டோயிங் அப்படின்னா கிஃப்டட் ஸ்பிரிட்டா சர்வீஸ் பண்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஒரு குட் காசாவும் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிச் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டியை நம்ம அடையலாம். We the Tamilians have been holding afloat is ideal for the more than 2000 years as expiring in புறநானூறு 182. நம்ம தமிழன் வி தமிழன் அப்படின்னு சொன்ன நம்ம தமிழன்ஸா இருக்கோம். நம்மளுக்கு இதை பத்தி புறநானூறு அப்படின்ற தமிழ் புக்ல 182 அந்த அதிகாரத்துல நமக்கு ரொம்பவே கிளியரா அதை பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழன்ஸ் வந்து இப்படிதான் சொசைட்டிக்கு ரீபே பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. As inheritance of that rich legacy, you are best suited to overcome even the environment and serve society to the best of your ability. நீங்க ஒரு சக்சீடரா ஒரு பாரம்பரிய இந்த ரிச்சான பாரம்பரியத்தை நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு சக்சீடரா இருக்கணும். ஓவர் கம்மா இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க கிராஜுவேட்டடா முடிச்சுட்டு வரும்போது இந்த என்விரான்மெண்ட்ல ஹை லெவல்ல உங்களுடைய எபிலிட்டிஸை முடிக்கணும். I am confident that you are being sent into the wide world with these objective you are born to win, for you are the adequate equipment equipped with the spirit supplied by these great institution. எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஐ எம் கான்ஃபிடென்ட். நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எதுல அப்படின்னா நீங்க வைல்டு வேர்ல்டு உலகம் பூராவே வந்து நீங்க நல்லா வின் பண்ணி வருவீங்க. born to win. நீங்க வின் பண்றதுக்காகவே இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கான எல்லா விதமான அறிவு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த கிரேட் இன்ஸ்டிடியூஷன் நீங்க இப்ப கிராஜுவேட் வாங்குறீங்க இல்லையா, இந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. May your life be a bright one and may its leisure brighten the entire land. Accept my congratulations and march onwards towards the land of smiles. So in the may your life be a bright, உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் அட் த சேம் டைம் ஒளிமயமா உங்களுக்கு மட்டும் இல்லாம பிரைட்டன் என்டையர் லேண்ட் நீங்க இருக்கிற எல்லா லேண்டுக்குமே வந்து ரொம்ப பிரைட்டா ஒளியா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்த கங்க்ராச்சுலேஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மார்ச் ஆன்வர்ட்ஸ் நீங்க வந்து முன்னாடி பண்ண ஒரு ஸ்மைலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாதுரை இந்த ப்ரோஸை முடிக்கிறார். ஆக்சுவலா இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பீச், அது வந்து ரியலாவே பேசின ஒரு ஸ்பீச்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. ஓகே, தேங்க்யூ.